மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் பற்றியெறியும் இஸ்ரேல் ஈரான் போர் தற்போது உலக நாடுகளின் சமையலறை வரை எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகள் உலக எரிசக்தி சந்தையை பெரும் நெருக்கடியில் தள்ளியுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார். உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் 1/5 ஈரான் அருகே உள்ள கார்மூஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது நிலவும் போர் பதற்றத்தால் இந்த வழித்தடம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின், அடுத்த சில வாரங்களில் கார்மூஸ் ஜலசந்தி வழியாக நடக்கும் எண்ணெய் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்படலாம். ஏற்கனவே உற்பத்தி குறைந்துவிட்டது. சேமிப்பு கிடங்குகள் தேங்கி கிடக்கின்றன. இந்த போக்குவரத்து முடக்கம் உலக பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அதிரடி காட்டியுள்ளார். 2022க்கு பிறகு முதல் முறையாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டியுள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. அதேபோன்று உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்து அந்நாட்டு எரிவாயுவை வாங்குவதை ஐரோப்பிய நாடுகள் வெகுவாக குறைத்துக் கொண்டன. ஆனால் தற்போதைய தட்டுப்பாட்டை பயன்படுத்தி மீண்டும் ஒரு டீலுக்கு புடின் அழைப்பு விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுடன் மீண்டும் நீண்டகால எரிசக்தி உறவை ஏற்படுத்த ரஷ்யா தயாராகவே இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பச்சை கொடி காட்டப்பட வேண்டும் என புடின் தெரிவித்துள்ளார். உலகிலேயே 2வது பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான ரஷ்யா இந்த வெளியேற்றத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மேற்கொண்டு வரும் வருடாந்திர ஃப்ரீடம் ஷீல்ட் கூட்டு ராணுவ பயிற்சிகளுக்கு வடகொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கிழக்காசியாவின் ஸ்திரத்தன்மை இந்த ராணுவ பயிற்சிகள் சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரியும் அந்நாட்டின் முக்கிய அதிகாரியுமான கிம் ஜோ ஜோங் இது எண்ணி பார்க்க முடியாத மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். சுமார் 18,000 அமெரிக்க மற்றும் தென்கொரிய ராணுவ வீரர்களின் பங்கேற்புடன் 10 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சிகள் தற்காப்பு நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படுவதாக வாஷிங்டனும் சியோலும் அறிவித்துள்ள போதிலும் அதை ஏற்க வடகொரியா மறுத்துள்ளது. இந்த ராணுவ பயிற்சிகள் உண்மையில் தற்காப்பு பயிற்சியாக இல்லாமல் போருக்கான உத்தியாகவே பார்க்கப்படுவதாக கிம் ஜோங் ஜோங் விமர்சித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் ஈரான் இஸ்ரேல் போர்ச்சூழலில் இதுபோன்ற பெரிய அளவிலான ராணுவ நகர்வுகள் பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் வடகொரியாவின் இந்த எதிர்ப்பு கடந்த காலங்களை விட சற்று மென்மையாக இருப்பதாக தென்கொரிய அதிகாரிகள் கருதுகின்றனர். இந்த முறை அணுவாயுத பயன்பாடு குறித்த நேரடி மிரட்டல்கள் விடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொரிய தீபகற்பத்தில் அமைதி நிலவ வேண்டிய சூழலில் இருதரப்பு ராணுவ பயிற்சிகள் பிராந்தியத்தில் பதற்றத்தை நீடிக்க செய்யும் ஒரு காரணியாகவே தொடர்ந்து இருந்து வருகின்றன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இருப்பிடம் குறித்து ஈரானிய ஊடகங்கள் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் நெதன்யாகு பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஈரானிய ராணுவம் கிளப்பியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது பலத்த காயமடைந்திருக்கலாம் என்று ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நெதன்யாகு சமீப காலமாக பொது நிகழ்ச்சிகளில் தோன்றாதது, அவரது இல்லத்தை சுற்றி வளைத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் திட்டமிடப்பட்டிருந்த பல ராஜதந்திர சந்திப்புகள் ஒத்திவைக்கப்பட்டது ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இந்த யுகங்கள் கிளம்பியுள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தூதுவர் ஒருவருடன் நடக்கவிருந்த முக்கிய சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது இஸ்ரேல் தரப்பில் ஏதோ ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதை காட்டுவதாக ஈரான் தரப்பு வாதிடுகிறது. இந்த வதந்திகள் குறித்து இஸ்ரேல் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமான விளக்கங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதுவே சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை பாரியளவில் அதிகரித்துள்ளதால் விமான டிக்கெட்டுகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து குவாண்டாஸ் மற்றும் ஏர் நியூசிலாந்து உள்ளிட்ட முன்னணி விமான நிறுவனங்கள் தமது பயண கட்டணங்களை உயர்த்துவதாக அறிவித்துள்ளன.
போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் 85 முதல் $90 இருந்த ஒரு பீப்பாய் விமான எரிபொருளின் விலை சில தடவைகளில் $100 மேல் சடதியாக உயர்ந்தால் விமான நிறுவனங்களில் இயக்க செலவுகள் 60% முதல் 70% வரை அதிகரிக்கும். இதன் காரணமாக ஏர் நியூசிலாந்து உள்நாட்டு பயணங்களுக்கு $10 நீண்ட தூர சர்வதேச பயணங்களுக்கு $90 கட்டணத்தை அதிகரித்துள்ளது. இதேவேளை ஹாங்காங் ஏர்லைன்ஸ் நிறுவனம் எரிபொருள் மேலதிக கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளது. குறிப்பாக மாலைதீவு, பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்துக்கான விமான கட்டணங்களும் கணிசமாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐரோப்பா மற்றும் ஆசியாவிற்கு இடையிலான வான்பரப்புகள் மூடப்பட்டுள்ளதால் லண்டன் மற்றும் சூரிச் போன்ற நகரங்களுக்கான விமான சேவைகளை கதே பசிபிக் அதிகரித்துள்ளதுடன் கட்டணங்களையும் மீளாய்வு செய்து வருகிறது. இந்தோனேசியா இந்தியாவிடமிருந்து பிராங்கோஸ் ஏவுகணையை வாங்கும் ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது. பிலிப்பைன்ஸுக்கு அடுத்தபடியாக பிராங்கோஸ் ஏவுகணையை வாங்கிய இரண்டாவது நாடு என்ற பெருமையை இந்தோனேசியா பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மேட் இன் இந்தியா முயற்சியின் கீழ் பாதுகாப்பது ஏற்றுமதியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்தோனேசியா முதற்கட்டமாக ஒரு கடற்கரை பாதுகாப்பு பேட்டரி வாங்க உள்ளது. அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் அடுத்த சில மாதங்களில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எங்கள் கடற்படை பாதுகாப்பை பலப்படுத்தும், ராணுவ உபகரணங்களை நவீனப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதி என இந்தோனேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரிகோ ரிகார்டோ ஜிராய் தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 7 அமெரிக்க படையினர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் போரில் கொல்லப்பட்ட 7வது அமெரிக்க சிப்பாய் எதிர்ச்சென்ற சவப்பட்டி இரவு அமெரிக்காவுக்கு விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்த சார்ஜென்ட் பெஞ்சமின் என் பென்னிங்டன் என்ற அமெரிக்க ராணுவ சிப்பாய் உயிரிழந்தார். சவப்பட்டி இறக்கப்படும் விழாவில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்செட் ஆகியோர் கலந்து கொண்டு தமது மரியாதையை செலுத்தினர். மேற்காசிய மோதல்களுக்கு மத்தியில் ஈராக் பிரதமர் அல் சூடானி அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவை தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். மேற்காசியாவில் பிராந்திய அளவிலான பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்த சூழலில் இந்த உரையாடல் நடந்துள்ளது. இந்த மோதல் தொடர்ச்சியாக ஈராக்கின் வான்பகுதியில் ஏவுகணைகளும் போர் விமானங்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து கொண்டிருக்கின்றன என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ரூபியோவுடனான உரையாடலின் போது ஈராக்கின் வான்வெளி, நிலப்பரப்பு மற்றும் கடல் பகுதிகள் போன்றவை பிற அண்டை நாடுகளை இலக்காக கொண்டு ராணுவ தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படக்கூடாது. இதேபோன்று ஈராக்கிலும் வன்முறை பரவாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இதனை உறுதி செய்வது முக்கியம் என அவர் ரூபியோவிடம் வலியுறுத்தினார். அந்நிய ராணுவ அமைப்புகளால் அங்கீகாரமின்றி தன்னுடைய இறையாண்மை கொண்ட எல்லைப் பகுதிகள் பயன்படுத்தப்படுவதற்கு எதிராக தன்னுடைய நாடு உறுதியாக உள்ளது என அவர் வலியுறுத்தியுள்ளார். நடந்து வரும் மோதல்களில் ஈராக்கை உள்ளிக்கும் எந்த முயற்சியையும் ஏற்க முடியாது என கூறியதுடன் ஈராக்கின் வான்வெளியில் அத்துமுறை நடந்து கொள்வதற்கு தன்னுடைய கண்டனங்களையும் தெரிவித்துக் கொண்டார். மத்திய கிழக்கில் ஈரானுடன் நடைபெறும் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியா வளைகுடா நாடுகளுக்கு பாதுகாப்பு உதவியை வழங்க முடிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் நீண்ட தூர கண்காணிப்பு விமானத்தையும் மேம்பட்ட ஏர் டு ஏர் ஏவுகணைகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அனுப்புவதாக அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை வளைகுடா வான்வெளியை பாதுகாக்கவும் ஈரானின் தாக்குதல்களுக்கு எதிராக கூட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மேற்கொள்ளப்படுகிறது. 1,15,000க்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலியர்கள் மத்திய கிழக்கில் வாழ்கின்றனர். அவர்களில் 24,000 பேர் அமீரகத்தில் உள்ளனர். அவர்களின் பாதுகாப்பு எங்கள் முன்னுரிமை என அல்பானிஸ் கூறியுள்ளார். மேலும் இந்த நடவடிக்கை முற்றிலும் பாதுகாப்பு நோக்கத்திற்காக மட்டுமே, ஈரானுக்கு எதிராக நேரடி தாக்குதல் நடத்துவதற்கு அல்ல என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய அரசின் இந்த முடிவை எதிர்க்கட்சியான கிரீன்ஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் திட்டங்களில் ஆஸ்திரேலியா சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளது. இது போர் நீட்சியாக மாறக்கூடும் என எச்சரித்துள்ளனர். இஸ்ரேல், அமெரிக்க நாடுகள் இரண்டும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் கார்முஸ் சந்தியில் கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் தடை விதித்துள்ளது.
இதனால் பாரிய பிரச்சினை வடித்துள்ள நிலையில் தற்போது சவுதி அரேபியா குவைத் மீது ஈரான் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் எண்ணெய் வயல் பகுதியை இலக்கு வைத்தே இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த ட்ரோனானது சவுதியின் வான் பாதுகாப்பு அமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் குவைத் நாட்டின் வடக்கு தெற்கு பகுதிகளை குறிவைத்து 6 ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த ட்ரோன்களும் குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பால் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் தனது புதிய உச்ச தலைவரை அறிவித்த உடனே தனது பலத்தை இஸ்ரேலுக்கு வழிகாட்டியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு மத்தியிலும் தாம் இனமும் போரிடும் ஆற்றலுடன் தான் உள்ளோம் என்பதையும் அது நிரூபித்தது. ஈரானின் புரட்சிகர படை ஒளியை விடவும் வேகத்தில் சென்று தாக்கும் தனது சக்தி வாய்ந்த ஹைபார் செகான் ஏவுகணை மூலம் இஸ்ரேலின் பிரதான எரிபொருள் தளம் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் உயிர் நாடு என்று அழைக்கப்படும் துறைமுக நகரில் அமைந்துள்ள எண்ணெய் தளம் மீதே இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு புதிய தலையீடியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தனது சக்தி வாய்ந்த ஏவுகணையை இஸ்ரேல் மீது தாக்குவதற்கு முன்னர் தந்திரோபாய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அந்த தந்திரோபாய நடவடிக்கை தான் இஸ்ரேலை திணறடிக்க வைத்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் ஹைபர் செகான் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளன. ஹைபர் செகான் என்றால் கோட்டைகளை தகர்ப்பவன் என்று பொருளாம். சாதாரண ஏவுகணைகள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் செல்லும். ஆனால் ஹைபர் செகண்ட் ஏவுகணை இலக்கை நெருங்கும் போது தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. இதனால் இஸ்ரேலின் ஆரோ மற்றும் டேவிட்ஸ் லிஸ்லிங் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளால் இதன் அடுத்த நகர்வை கணித்து தடுப்பது கடினமாகிறது. இது ஏவுகணை திட எரிபொருளை பயன்படுத்துவதால் இதை ஏவுவதற்கு தயார் செய்ய மிக குறைந்த நேரமாக சுமார் 15 நிமிடங்கள் போதும். திரவ எரிபொருள் ஏவுகணைகளைப் போல நீண்ட நேரம் தயார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாததால் இஸ்ரேலி உளவு அமைப்புகள் இதை கண்டறிந்து முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவது சாத்தியமில்லாமல் போகிறது. முக்கிய தகவல் என்னவென்றால் ஈரானின் புதிய உச்ச வழிகாட்டி மொஜ்தபா ஹமேனி பதவியேற்ற பிறகு இந்த ஏவுகணைகளின் பயன்பாடு பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி பதவியேற்ற பின்னர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் படை முற்றாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்தும் போர் விமான எண்ணெய் கிடங்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது. ஈரான் எந்த நிலையிலும் போரை நிறுத்த விரும்பவில்லை எனவும் அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கிய போர் விமானங்களுடன் 20 மடங்கு சக்தியுள்ள டொனால்ட் ட்ரம்பிற்கு இந்த பதில் பெரும் எடியாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தாலும் பின்னோக்கி செல்லாமல் நடவடிக்கை எடுத்தது மற்ற நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளமை உண்மையாக அமைந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் வெற்றி பெற்றது ரஷ்யா மட்டுமே என ஐரோப்பிய யூனியன் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா கூறியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் படைகளின் கூட்டு தாக்குதலில் வெற்றியாளராக ரஷ்யா உள்ளது. எரிசக்திகளின் விலை உயர்வு காரணமாக உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு நிதி கிடைக்க புதிய வாய்ப்புகளை பெறுகின்றது. ஈரான் மீதான தாக்குதல் நடக்காவிட்டால் ராணுவ தளபாடங்கள் உக்ரைனுக்கு கிடைத்திருக்கும். தற்போது அதுவும் கிடைக்காத காரணத்தினால் ரஷ்யாவுக்கு பலன் கிடைத்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் குறித்து அனைவரது கவனமும் உள்ளதால் உக்ரைன் விவகாரம் மங்கி போனது. சர்வதேச விதிகள் அடிப்படையிலான சட்டத்திற்கு அமெரிக்கா சவால் விடுத்துள்ளது. எனவே நாம் அதனை பாதுகாக்க வேண்டும். வெடிகுண்டுகள் மூலம் சுதந்திரமும் மனித உரிமைகளும் பெற முடியாது. சர்வதேச சட்டங்கள் மட்டுமே அதனை உறுதி செய்ய முடியும். பதற்றத்தை மேலும் அதிகரிக்க கூடாது. இது மத்திய கிழக்கு ஐரோப்பாவை தாண்டி பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.